கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான குழிங்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எத்தனையோ இருக்குது. இந்த குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார், நம்ம மேலே எடுப்பார். இது கர்த்தர் செய்கிறார். இதுக்கு இதை நம்ம இந்த வசனங்களை தியானிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, கவனிங்க. கர்த்தர் எந்த குழியில் இருந்தாலும் சரி உன்னை தூக்கி விடுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சகரியா 9:11 உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கர்த்தருடைய உடன்படிக்கை ரத்தம் நம்மளை விடுதலையாக்கக்கூடியதாக காணப்படுது. இன்னொரு வசனம் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 26:28 கர்த்தர் உடன்படிக்கையின் ரத்தத்தினால நம்மளை என்ன செய்கிறாராம், விடுதலை ஆக்குறான். பாருங்க, மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இப்போது அவர் ரத்தத்தினால நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். பாருங்க, தான் சொல்லுது, உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருந்தாலும், அதாவது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது புது உடன்படிக்கை ரத்தம் போதுமானது. நான் பாவமே செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் யார் சொத்தாபகத்தின் அப்படி சொல்லாதீங்க. கிரமம் தப்புனாவே அக்கிரமம்னு வசனம் சொல்லாது ஒரு பழமொழி சொல்லும். அப்போது நம்ம ஏதோ பாவம் செய்யலைன்னு சொல்லி பாவம் செய்திருப்போம். இந்த பாவத்துக்கு பரிகாரம் எங்கேருந்து வரேன்னா இயேசுக்கிட்ட தான் வரும். நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட வந்தால் அவர் என்ன செய்வார்னா, இயேசுவே நான் பாவி, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என் உள்ளத்தில் வாங்கோ நம்ம கூப்பிட்டா போதும், அவர் நம்ம மன்னிக்கிறதுக்கு பரிசுத்தப்படுத்துக்கு ரெடியாக இருக்கிறார். உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் நம்ம விடுதலை ஆக்கிறார். சரி, இப்போது என்னென்ன குழின்னு பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்கள். முதல்ல ஆதியாகமம் 37:24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. என்ன குழி? தண்ணீர் இல்லாத வெறும் குழி. இதை யாரை போட்டாங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் இருக்கிற யோசேப்பு ரொம்ப விசுவாசமான அருமையான ஒரு சாட்சி. அவர் ஒரு தப்பும் செய்யாத மனுஷன், நல்ல பிள்ளை. ஆனால் கூட பாவன் அப்பா தாய் இல்லாத பிள்ளை, அதனால் அந்த பிள்ளை அன்பாக நேசித்து, வயதான காலத்தில் பிறந்த பிள்ளைன்னு அன்பாக நேசித்து, அவருக்கு 12 பையனுங்க ஒரு பொண்ணு. அந்த 12 பையன்ல ரொம்ப நேசித்து பல வர்ணாங்கியெல்லாம் போட்டு நல்லா பார்த்துன்னு வந்தார். இந்த பொறாமையில் என்ன பண்ணாங்கன்னா, வேறு நல்ல ஒரு தரிசனம் கூட உடைய ஒரு பையன். இந்த தரிசனங்கள்லாம் சொன்னது இவங்க ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, உங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு தூரமாக போயிட்டு இருந்தா உங்கள் அப்பா சாப்பாடு கொடுத்து போய் அண்ணா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன், அவங்கெல்லாம் என்னை அடிப்பாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க அப்பா கீழ்ப்பணிஞ்சு சாப்பாடு எடுத்துன்னு போனால் அந்த சாப்பாடை வாங்கி வச்சுக்கின்னு அவனை தண்ணி இல்லாத ஒரு குயில் தூக்கி போட்டாங்க. ஐயோ அண்ணா அண்ணா எனக்கு போடாதீங்கண்ணான்னு கெஞ்சிறான். அப்படி அந்த ஆதியாகத்தில் பின்னால் இருக்குது அந்த வசனங்க. கெஞ்சினா கூட ஒன்றும் ஈவு இறக்கெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ண உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. அவங்க சொந்த தம்பியத்தை குழியில் போட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்கலாம். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே, கூட பிறந்த ரத்த சம்பந்தமானவங்களே ஒரு விரோதமாக எழும்பி குழியில் போடுற மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். பைபிளுக்கு இதெல்லாம் போய் கிடையாது, உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த குழிவே போட்டாலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். வசனம் சொல்லுது, கர்த்தரோட ஐக்கியமாக இருந்ததுனால கர்த்தர் அந்த குழியிலேருந்து தூக்கி விட முடியும். அவங்களே தூக்கினாங்க. அவனை போட்டான்னா மாதிரி நான் துணியை மட்டும் கட்டி அதை போய் ரத்தத்தை துவைச்சி எடுத்துன்னு போய் ஆட்டு ரத்தத்தை துவைச்சி எடுத்துன்னு உங்கள் பிள்ளை எங்கேயும் செத்தான எங்களுக்கு தெரியாது கொடுத்துட்டாங்க. ஆனால் அவனை எடுத்து அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க, அடிமையாக விற்றுட்டாங்க. அங்கேனா போய் வேதனைப்பட்டோன்ற மாதிரி விற்றுட்டாங்க. ஆனால் அவன் வேதனைப்படல, அங்கே போய் கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால, அவன் செய்த காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவனை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிகாரி மாதிரி வச்சு, ஒரு பாவத்தில் உழைக்கணும்னு அவன் மனைவி பிரயாசப்பட்டாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து செய்யாதனால அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவனை சொப்பனங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போய் அவன் என்ன பண்ணார், அந்த சிறைசாலேருந்து என்ன பண்ணார், பெரிய உயர்த்தி ஒரு அந்த பெரிய பதவியில், அதாவது
அந்த எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எடுத்து போயிட்டார். எதனால் சொல்கிறேன், இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, உன்னை தண்ணி இல்லாத குழியில் போடுற மாதிரி உன் சொந்தம் பந்துக்களே பண்ண கூட கவலைப்படாது. உன் கூட இயேசு இருக்கிறார பார்த்துக்கோ. இயேசு உன்னோட கூட இருந்து அவர் அன்பில் நீ இருப்பாயானா அவர் ஒரு வார்த்தை முறுமுறுக்கவே இல்லை. வந்த பிரச்சனை என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணேன் எனக்கே அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் ஒரு பெரிய உன்னத ஸ்தானத்தை வச்சு யார் குழியில் போட்டாங்களோ அவங்களுக்கு ஆகாரம் இல்லாத போனப்போ அண்ணன் தண்ணிக்கு வந்தாக்கா அவங்க நல்ல விதமாக கவனித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை காப்பாற்றினான். அதனால் நம்ம கவலையே படாதீங்க. தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிற அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்துவார். அடுத்தபடியாக சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இது என்ன குழினா பயங்கரமான குழி. இது பயங்கரமான குழினா என்ன அர்த்தம்னா பாவம். பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும், பயங்கரமான குழி உளையான சேற்றிலும் அந்த மாதிரி பாவத்தில் விழுந்தா கூட என்ன பண்ண, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஸோ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, பாவமான ஒரு குழியில் நம்ம இருக்கிறோமானா இந்த பாவ குழியிலேருந்து யாரும் தூக்கி விட முடியாது. அதில் என்ன இருக்குதுனாக்கா, அந்த வசனத்தில் ஒரு உளையான சேற்று அந்த இடத்துல யாருன்னா உலகிற்குள்ளே இருந்தாக்கா நம்ம மேலே எழுந்திரிக்கணும்னு நினைச்சோமா இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போயிடும். அதுதான் உளையான சேற்று நிலைமை. யாருன்னா மேலே ஒரு கண்மலை மாதிரி இருந்து அவங்க என்ன பண்ணி அங்கேருந்து கைப்பு தூக்கி எடுத்தாங்கன்னா அப்போ தான் வெளியில் வர முடியும். நம்ம கூட பாவத்தில் பாவக்குழியில் இருந்தால் நம்மளால் வெளியில் வர முடியாது. நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கு இயேசு ரெடியாக இருக்கிறார். இயேசுவே நான் பாவத்தில் விழுந்துட்டேன், உளையான சேற்றில் விழுந்துட்டேன், என்னை தூக்கி எடுங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்கன்னு கேட்டால் அந்த பயங்கரமான குழியிலேருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கண்மணி கிறிஸ்துவாய் கண்மணி மேலே உங்களை நிறுத்துவார். அதனால் பாவத்தானே இருக்கட்டும், அந்த உளையான சேட்டு இருக்குன்னா நானே ஏஞ்சிடுவேன், நானே வெளியே வந்து ஏஞ்சி பாருங்களேன், உடனே அதில் தான் மணல் தான் விழணும். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. என் பாவ குழியில் தூக்கி எடுத்துட்டு இயேசு இருக்கிற அவர்கிட்ட வாங்க, இன்றைக்கே வாங்க. என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, என்ன விதமான பாவத்தில் இருந்தாலும், ஐயோ அவ்வளோதான் என் நிலைமை அப்படியே நினைக்காதீங்க, அவ்வளோதானான்னு நினைக்காதீங்க. நானே வெளியே வந்த நாளைக்கு நீங்களும் வெளியில் வராது, அங்கேயே இருந்தாலும் அப்படியே அழிஞ்சு போக வேண்டியது தான், அழிந்து அப்படியே உள்ளவே அமிழ்ந்து போக வேண்டியது தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பயங்கரமான குழி பாவத்திலிருந்து வெளியில் வரணும். இயேசுக்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கண்மணி மேலே உங்களை உயர்த்துவார். அடுத்த குழி என்னன்னா பிரேத குழி. சங்கீதம் 5:9 அவர் வாயிலே உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அப்போது இதில் என்ன நமக்கு தெரியுதுனாக்கா, இந்த பிரேத குழினாக்கா தூஷிக்கிற ஜனங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றில உங்கள் சொந்தக்காரோ வேலை செய்கிறட்டு எங்கேயோ நீங்கள் நல்லதே செய்தா கூட உங்களை தூஷிக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக இருக்கலாம், வெளியாட்களாக இருக்கலாம், ஊழல் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் தூஷிக்கிறவங்க குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டு இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர்ட்ட வந்தீங்கன்னாக்கா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவங்கள நேசித்து உங்களை கத்தாவ அந்த தூஷியிலிருந்து வெளியில் கொண்டு வருவார். இதுதான் பிரேத குழி. அப்போது எதிரான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி தூஷிக்கிறாங்களே நம்மளும் போய் அவங்கள தூஷிக்குவானா, கர்த்தர்ட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார்னா அந்த தூஷிக்கிற காரியம் வெளியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க எதிர்த்து நிற்காத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்தபடியாக பார்க்கும்போது அழிவின் குழி. இது ஏசாயா 8:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினேன், என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டான். பாருங்க, சமாதானத்துக்கு பதிலாக என்ன வச்சான், கசப்பு. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது தான் வேதத்தில் எழுதி வச்சுக்குது.
அது எனக்கு வராது, யாருக்கோ வரும் நானே நினைக்காதீங்க. கண்டிப்பா உலகத்துல நம்ம வாழணும், இதெல்லாம் நமக்கு வரும். என்ன வருதான்? சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு, மகா கசப்பு வந்திருந்தான். தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டான். பாருங்க, இயேசுவே நான் பாவி, என்னை மன்னிங்க ஆண்டவர்னு கேட்கணும். பாவத்திலே வந்துடக்கூடாது. கசப்பு, விரோதம், வைராக்கியத்துல அழிவின் குழியில் இருக்கக்கூடாது. வந்து என்ன பண்ணணும்? இப்போ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுமா? நம்ம ஆத்துமாவை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அழிவின் குழிக்கு நம்மளை விலக்கி நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கும் போது, அவங்களோட புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால் நம்மளை கழுவும் போது, நம்ம பரிசுத்தப்படுத்தணும் என்ன பண்றாருன்னா, இந்த பாவத்தெல்லாம் நம்ம முதுகு பின்னால போட்டுறாராம். இப்போ முதுகு பின்னால் ஏன் இப்படி முன்னால் தான் போட்டான், முன்னால் பார்த்தா திருப்பி பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்போ நம்ம செய்த பாவத்தை நம்ம ஊரில் யோசித்தா கூட அவர் யோசிக்கவே மாட்டார், திருப்பி பார்க்கவே மாட்டார். பாவத்தை மன்னிச்சு பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னால் அவர் போட்டுடுவார். அதனால நீங்கள் இந்த அழிவின் குழியில் இருந்தாலும் நீங்கள் எந்த விதத்தில் என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. இயேசுக்கிட்ட வாங்க, பாவத்தை மன்னிப்பார். பாவத்தெல்லாம் எடுத்து முதுகு பின்னால் எரிச்சிருவார். உன்னை பரிசுத்தப்படுத்தி கண்மையில நிறுத்தி உன்னை ஆசீர்வாதமாக நடத்துவார். நீங்கள் கஷ்டத்தில் துன்பத்தை பார்த்து வேதனையை பார்த்து இந்த பாவத்தை பார்த்து கவலையே படாதீங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்குற இயேசுக்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னொரு குழி, அது என்னன்னா படுகுழி. இது பாருங்க, சங்கீதம் 35:7-8. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். வேணா முகாந்திரம் எல்லாம் ஒண்ணுமே தப்பே பண்ணல, ஆனா கூட நீங்க தப்பே பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஒரு படுகுழி வெட்டுறவங்க உங்க பக்கத்திலே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி படுகுழி வெட்டுற ஆளெல்லாம் நீ கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷத்துல அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடுங்க கடவுள், அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. அதாவது நீங்க ஒரு தப்பம் செய்யலைனாலும் உங்களை நிந்திக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி படுகுழியில போடுற மாதிரி போட்டுருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தர் உங்களை அந்த படுகுழியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, யார் உங்களை தூக்கி போனோம் அவங்க தான் அதை விழுவாங்க. இது நம்ம சொல்ல வசனம் சொல்லுது. நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஆமான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் நல்ல பொல்லாத ஆளவன். ஆனா இந்த பொல்லாத ஆள் அந்த தேசத்துல எஸ்தர் புஸ்தகத்துல இருக்குது. அந்த தேசத்துல இந்த மொர்தேகாய் என்ற ஒரு நல்ல கர்த்தர் பிள்ளை யூதன் இருந்தார். இந்த மொர்தேகாய் ஒரு தப்பும் பண்ணல. அவங்க மனுஷர்லாம் வணங்க மாட்டாங்க, யூதருங்க கொஞ்சம் வைராக்கியமா இருப்பாங்க. அதனால வேண்டி வரவங்களாம் அவன் கும்பிடு போட்டு போயினே இருப்பாங்க. அவன் பொல்லாதனாக்குறான்னு சொல்லிட்டு அவனை வணங்கலை, அவ்வளோதான். அதுக்கு அத்தை வச்சு என்ன பண்ணா, பெரிய பழியெல்லாம் வச்சு அந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு நினச்சி கடைசியில் என்ன பண்ணானா, ஒரு 50 முழத்தில் ஒரு பெரிய தூக்கு மரம் செய்து அந்த தூக்கு மரத்தில் அவனை போடணும்னு பிளான் போட்டான். யாரும் ஒன்றும் தடை பண்ணவே முடியல. ஆனால் கர்த்தர் பாருங்க, யாரும் எனக்கு வரவங்க இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் இல்லை, எனக்கு பிரச்சனை தான் கொடுக்குறான்னு யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் பார்க்குற ஆண்டவர் ஒருத்தருக்காரு, கர்த்தர் ஒருத்தருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துருந்தாரு. சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அதே எஸ்தர் புஸ்தகம் 9:2 இந்த யூதர்களை என்ன தேதி, எந்த தேதியில, அதாவது ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதே நாள்ல யூதருங்க அவங்கள அழிக்க முடியாத கர்த்தர் சூழ்நிலையே மாத்திட்டு இன்னொரு என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆமான் மொர்தேகாய்க்கு பண்ண அந்த தூக்கு மரத்துல அந்த ஆமானையே தூக்கி பிடிச்சு விட்டார் ராஜா. எதுக்காக சொல்றேன்னா, இந்த படுகுழிக்கெல்லாம் பயப்படாதீங்க. படுகுழி நோன்றவங்க உங்க பக்கத்திலே இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சு பாருங்க. உங்களை எந்த படுகுழிகளும் போகணும்னு யார் நினைச்சாலும் அந்த படுகுழியில அவங்க தான் விழுவாங்க. அது மாதிரி அகிதோப்பேல்ங்கிற ஒரு ஆளு தான். அவன் தாவீது எப்படின்னா சாகடிக்கணும்னு பிளான் போட்டான். ஆனா தாவீது சாகல. அந்த அகிதோப்பேலை நம்ம சொன்ன காரியங்கள் நடைபெறல, எல்லாத்தையும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனே என்ன பண்ணான், தற்கொலை பண்ணி செத்துட்டான். பாருங்க, நம்ம யாருக்கும் நம்ம கீடு நினைக்கக்கூடாது. நமக்கு யாருன்னா கீடு நினைச்சா அதுக்காக கூட கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்பி ஜீவிச்சிங்கன்னா அந்த படுகொலை அவங்களே விடுவாங்க. அதனால நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க. எந்த குழியானாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கார். உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு.
இந்த குழியிலிருந்து கத்த என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுக்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. நீ கவலையப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. இந்த வேலையில் கத்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது எத்தனையோ படுகுழிங்க கத்தாவே, எத்தனையோ குழிங்க, பிரேத குழியும் படுகுழியும் தண்ணீர் இல்லாத குழியும் பயங்கரமான குழிங்கெல்லாம் இருக்குதப்பா. ஆனாலும் நீங்கள் எங்களோட கூட இருந்தா ஆண்டவரே, படுகுழியில் தண்ணி இல்லாத குழியில் போட்டால் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த யோசேப்பை கொண்டு வந்துட்டீங்கப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களோட கூட இருந்தால் போதும்ப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தால் போதும். அது எந்த குழியும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் இப்போ வசனம் மூலமாக தியானித்தோம்ப்பா. இப்பொழுது யார் எந்த படுகு இழக்கிறாங்களா, அல்லது பிரேத குழியில் விழுந்துட்டு இருக்கிறாங்களா, இல்லை என்ன குழியில் விழுந்திருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரம் கூட இருக்கும்போது உடையான சேற்றில் போய் விழுந்துட்டாங்களா, பாவத்தில் விழுந்துட்டாங்களா, எப்படி இருந்தாலும் நீங்கள் தூக்கி எடுத்து கண்மணி மேலே உயர்த்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் உடைத்து வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புடான கஷ்டத்தில் துன்பத்தை பிரச்சனையை மாற்றி ஆசீர்வாதமாக நடத்துங்க. படுகுழிகளை பார்த்து பயப்படாதபடி உம்மிடத்துல வந்து தஞ்சம் போக, உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரை உதவி பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்க உதவி செய்யுங்க. எந்த கஷ்டத்தில் இருந்தால் இப்பொழுதே விடுதலை தாங்க, பிரச்சனை விடுதலை தாங்க. எந்த தேவையை இப்பொழுதே சந்திங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.